அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாய்வு வெளுக்க போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும், இந்த திமுகவுக்கும் மட்டும் போல இருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ரீசெண்டா நிறைய காமெடி எல்லாம் நடக்குது. ஸ்டாலின் சாரும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்து இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கணிப்புல விட்டு கணிப்புலாம் விட்டுட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? கூட்டம் வேண்டிக்கு சும்மா அடிச்சு விடுறது. ஒரு தில்லமுழுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்க. இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா அந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50ல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி பில்டப் மேல பில்டப் ஓகே மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா.